தரைன் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சூலூர்ன்ற இடத்துல நடத்தினாங்க. இது ஆகஸ்ட் 9 to ஆகஸ்ட் 14 இன்றைக்கி தான் அது லாஸ்ட் டேட்டு. இது நடத்தி முடிச்சிருக்காங்க. இதில் 5 மேஜரான கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் நம்மளுடைய இந்தியனுடைய ஒரு பொட்டன்சிலிட்டி காட்டுறதுக்கான நம்மளுடைய ஆத்ம நிர்பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு நோக்கமான செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்றத ஒரு பொட்டன்சிலிட்டியை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது நம்மளுடைய பயணம் செல்ஃப் ஆத்ம நிர்பாரத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு அந்த பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறதுக்குள்ள அந்த நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம உருவாக்கி இருக்கோம் இல்லையா இந்த ப்ராடக்ட்ஸ் லைக் தேஜஸ் இந்த மாதிரியான ஒரு சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு ஏர்க்ராஃப்ட் இதெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்ததாக டிஃபென்ஸ் அஃபீஷியல் இது சொல்லியிருக்காங்கங்க. நம்ம அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலைமையை இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடி அரசாங்கம் 2014 போட்ட ஒரு திட்டம் மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டம் போட்டாங்க இல்லையா, அது ஒரு மேஜரான ஒரு விஷயமா இருக்குங்க. இது எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 2003 இருந்து 2014 வரைக்கும் உள்ள டேட்டா படி பார்த்தோன்னா நம்மள இந்தியனுடைய எக்ஸ்போர்ட் ரெவென்யூ எவ்வளோ இருந்துச்சு டிஃபென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4312 கோடிங்க. ஆனால் அதுக்கு அடுத்து 2014 2023 இருக்கு இல்லையா, இந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம இந்தியன் ஆர்மி இந்த டிஃபென்ஸுடைய எக்ஸ்போர்ட் அதாவது இந்த பொருட்கள்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம நாட்டில் இருந்து டிஃபென்ஸ் சம்மந்தமாக இந்த எக்ஸ்போர்ட்டுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 21 மடங்கு உயர்ந்திருக்குங்க. அப்போ 21 மடங்கு உயர்ந்திருக்குன்னா 88,319 கோடி இந்தியாவுக்கு இதனால் ரெவென்யூ கிடைச்சிருக்குங்க. ஸோ நம்ம நாட்டுடைய நோக்கம் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இப்போ 5வது பொருளாதாரத்துலேருந்து 3வது பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதுக்கு டிஃபென்ஸுடைய கான்ட்ரிபியூஷனும் இதில் ஒரு பங்காக இருக்குதுங்க. ஸோ தேங்க்யூங்க.